அதாவது இதெல்லாம் தேவையில்லாத ஆணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது போல தான் இப்போ ஸ்டோரியை கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. ஏன்னா மயில் தினேஷ் இவங்களோட லவ் ஸ்டோரிக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா திரும்ப அந்த ஸ்டோரி லைனை இப்போ திரும்ப கொண்டு வராங்க. மயில் நல்ல விதமாக வாழணும், நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே இப்போ தினேஷ் அவங்கள சும்மா விடுறதா இல்லை, திரும்ப திரும்ப அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணுறதோட விடுறாங்களா, அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவெல்லாம் அவங்களுக்கு அனுப்புகிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ என்னை பார்க்க வரல அப்படின்னு சொன்னால் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் நான் பரப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்துறாங்க. மயில் ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க, அவங்க எவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறமா விஜய் மல்லி 2 பேருமே அவங்கள மீட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் மயில் ஏன் இதையெல்லாம் வீட்டில் இருந்து மறைக்கிறாங்க? ஏன்னா நாகு ஆல்ரெடி ஒரு டைம் கேட்டிருப்பாங்க, உனக்கு எதுவும் வேற பிரச்சனை இருக்கா, இந்த தினேஷ் மிரட்டுறானா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இல்லை அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லிடுவாங்க. நாகு கிட்ட சொல்லலாம், மல்லி கிட்ட சொல்லலாம், விஜய் கிட்ட சொல்லலாம். இவங்க கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. இந்த தினேஷை திரும்பவுமே அரெஸ்ட் பண்ணி வார்ன் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்ப மயில் அதை ஏன் செய்ய தவறுறாங்க அப்படிங்கிறதே தெரியல. மயில் பயந்து போய் இருக்கிறாங்க. அதனால் இப்போ தினேஷை மீட் பண்ண போவாங்களா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக மீட் பண்ண தான் போவாங்க. திரும்ப பல சிக்கல்களில் சிக்க தான் போகிறாங்க. மல்லி அதில் இருந்து அவங்கள திரும்ப மீட்க தான் போகிறாங்க. ஏன்னா மல்லியோட வாழ்க்கையே அங்கே கேள்விக்குறியாக தான் இருந்துட்டுருக்கு. அதெல்லாம் இந்த மயிலுக்கு ஏன் தெரியல. ஏன்னா வெண்பா காணாமல் போனதில் இருந்து விஜய் மல்லி 2 பேருக்கு இடையில இருக்கிற அந்த விரிசல் அதிகமாயிட்டே தான் இருக்குது. இப்போ ராஜியுமே அதை பெருசுப்படுத்திட்டு இருக்கிறாங்க. வெண்பா நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலுமே அவங்களால இப்போ ஸ்கூலுக்கு போக முடியாது, விளையாட முடியாது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கிறதால அந்த விஷயத்தை வச்சு இப்போ விஜய் திரும்ப மல்லி மேலே பயங்கர கோபத்தை காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், நான் எவ்வளவோ சொல்லியும் நீ ஏன் கூட்டிகிட்டு போன அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க. மல்லியுமே அவங்க தரப்பு நியாயத்தை எவ்வளவோ எடுத்து சொல்லியுமே இப்போ விஜய் கேட்குறதா இல்லை. அடுத்ததான் ராஜியோட குடும்பத்தை உள்ளே கொண்டு வராங்க. அப்படிங்கிறதால ராஜியோட பொண்ணுக்கு விஜய் மேலே ஆசை வரும் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டோரியை கொண்டு வர இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.